இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சுகிசிவம் மிகச்சிறந்த பேச்சாளர். ஐயாவுடைய உரைகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். வாய்ப்பு கிடைச்சா அப்பப்போ யூடியூப்பில் அதை பார்ப்பது வழக்கம். அப்படி ஒரு முறை இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்பவும் பிடித்தமான ஒரு கதை. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க. ஒரு நாள் நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கலாம். கேட்காதவர்கள் அதை தெரிந்து பயன்பெறுங்கள். ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது. அந்த பஸ்ஸில் டிரைவர் திரும்பி பார்த்தாருன்னா உள்ள ஒரு நாய் ஒரு கூடை வச்சுக்கிட்டு நாய் நிற்கிது. கண்டக்டர் வராரு. அந்த கூடைக்குள்ள ஒரு சீட் இருக்குது. எடுத்து பார்க்குறாரு. அதில் காசு இருக்குது. பார்த்தா ஒரு இடம் குறிச்சி மார்க்கெட்டு குறிச்சிருக்குது. கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அந்த காசில் அந்த பஸ்ஸுக்குரிய காசு மீதி காசு உள்ளே போட்டுடுறாரு. கரெக்டாக அந்த ஸ்டாப்புக்கு நாய் கீழே இறங்கிடுது. கரெக்டாக அங்கே ஒரு கடைக்கு போகுது. இந்த கூடை வாயில் பிடிச்சிக்கிட்டே போகுது. இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அந்த நாய் இவ்வளோ டேலண்ட் ஆகுது, எங்கே போகுது கவர்மெண்ட். ஒருத்தர் கூட நாயை ஃபாலோ பண்ணுற பஸ்ஸில் இறங்கி ஃபாலோ பண்ணுறாரு. நாய் கரெக்டாக ஒரு கடைக்கு போகுது. கடைக்கு போயிட்டு இந்த சீட்டில் கடைக்காரன் பண்ணுற சீட் எடுத்து பார்க்குறாரு. உனக்கு இன்னும் அதில் பொருள் கூடையில் போடுறாரு. மீதி காசையும் அதில் போடுறாரு. மிச்சம் அவர் எடுத்துக்கிட்டாரு. மீதி காசு உள்ள போடுறாரு. இந்த பொருளை வாங்கிக்குது. கரெக்டாக அந்த பஸ்ஸில் ஏறுது. அந்த கரெக்ட் வழக்கு மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த உள்ள பயிர சீட் இருக்குது, எங்கே போகணும் எடுத்து கரெக்டாக அந்த அதுக்குரிய காசு எடுத்துகிட்டு மீதி சில்லறை அதில் போட்டுடுறாரு. நான் என்ன பண்ணும், கரெக்டாக ஸ்டாப் போது கரெக்டாக இறங்கிக்குது. இறங்கி சரியாக வீட்டுக்கு போய் என்ன பண்ணுது, இந்த நாய் கரெக்டாக அந்த வீட்டு காலிங் பெல் எடுத்துகிட்டு வாங்கின்னு அமுக்குது. வீட்டிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு கவுத்தாக்குறாரு. வந்த நபர் நாயை புள்ளீன்னு ஒரு அறை விட்டார். நாய் அப்படியே கத்தினோட உட்கார்ந்து அப்படியே. அதை பார்த்த மனுஷனுக்கு ஆச்சரியம். என்னடா அந்த நாய் இவ்வளோ டேலண்டாக இருக்குது. கரெக்டாக பஸ் ஏறுது. கரெக்டாக அது சில்லறையை கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு கடைக்கு போகுது. கரெக்டான பொருளை வாங்குது. கரெக்டாக பஸ் ஏறி வீட்டுக்கு என்ன அழகாக திரும்பி வருது. இவர் கேட்குற, ஏங்க அந்த நாய் எப்படி அடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி அடிச்சு, இவ்வளோ டேலண்டாக நாய் ஏங்க அடிச்சிங்க. சே, எத்தனை தடவை சொல்கிறது, பெல் அடிக்காத, நீ வெளியே போகிறப்போ ஒரு சாவி எட்டுமோன்னு எத்தனை தடவை சொல்கிறது என்று அந்த மனுஷன் சொன்னாராம். சகோதரர்களே, இந்த நாய் எவ்வளோ டேலண்டாக இருந்துச்சு, இருந்தும் அந்த நாய் அடி வாங்குச்சு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எம்மான் நல்லது செஞ்சாலும் தருத்தான். இந்த உலகம் அவனை குறை சொல்லாமல் இருக்காது. எம்மா நன்மை செஞ்சிருப்ப, உன்னை பாராட்ட அந்த உலகம் பாராட்டாது. குறை சொல்ல அந்த உலகம் காத்துட்டு இருக்கோம். இவ்வளோ செஞ்சிச்ச நாய் வெரி குட் பண்ணியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன் சாவி எடுத்துக்கிட்டு போல, அதுக்கு ஒரு வதை நாய்க்கு. குறையை கண்டுபிடிக்க இந்த உலகம் கழுகு பார்வை வச்சு காத்துட்டு இருக்கு. இதுதான் இன்றைய தியானம் சகோதரர்களே. ஏசப்பா நற்செய்தியிலே ஒரு அற்புதம் செய்கிறார். பேய் ஓட்டுறாரு. நல்லது செய்கிறார் ஆண்டவர். மிக முக்கியமான கவனிக்கணும்னா, நல்லது செய்கிறாரு. அது நல்லது செய்யும் ஆண்டவரை இவர்கள் பாராட்ட மனம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, சாமி ஒரு பட்டவர் வச்சிருப்பாரு. மக்கள் ஒரு பட்டவர் வச்சிருப்பாரு. வணங்கா கழுத்துள்ள மக்கள் வச்சிருப்பாரு. மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டுவார், ஆண்டவரே இந்த மக்களை நானா கருத்தரிச்சேன், இந்த மக்கள் நானா பெத்தெடுத்தேன், இந்த கும்பலை என் தள்ள கட்டி என்ன மாதிரி பண்ணுன்னு மோசே வருந்துவார் ஆண்டவர்கிட்ட. அதே போல மக்கள் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க, நல்லது செய்கிறாரு, அவரை பாராட்ட வேணாம், குறை சொல்லாமல் இருக்கலாம். இல்லை, பேய் ஓட்டுறாரு. சொல்றதை பாருங்க பார்ப்போம். நீர் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே பேய் ஓட்டுற.
பெயல்செபூல் யாருன்னா எக்ரோன் என்கிற இடத்தில் இருக்கின்ற கடவுள், பெலிஸ்திய கடவுள். பெலிஸ்திய நகரான எக்ரோன் என்கிற இடத்துல இருக்கின்ற அந்த மக்கள் வழிபட்ட கடவுள் தான் பெயல்செபூல் சொல்லுது. 2 அரசர் 1:2 நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அந்த அந்நிய தெய்வம் தான். அந்நிய தெய்வம் என்ன பண்ணுறது? அது எனக்கு அது தேவையில்லாத தெய்வம் தானே, எனக்கு அது பேய் போல தானே. அதை தான் மக்கள் சொல்கிறாங்க பாருங்க, நீர் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு நீ பேய் ஓட்டுற. ஆனால் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஏப்பா, ஒரு பேயை ஓட்டுமா? தனக்கான ஒரு அரசை அந்த அரசே கவிழ்த்து கொள்ளுமா? நீங்க சொல்வது சரியா என கேட்கிறார். எல்லாம் வாயாடிச்சு நிற்கிறாங்க. ஏனென்றால் இந்த உலகம் சொன்ன இல்லையா, நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். நீ என்ன பண்ணு, குறை 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 குறை. அப்படிப்பட்ட உலகம் ஐயா இது. நமக்கு மிகவும் யோசிக்கணும். நம்ம இன்னொரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஒரு நாள் ஆசை. அவன் என்ன பண்ணுறா, நம்ம கணவனுக்கு இன்னைக்கு முட்டை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஆசை. உடனே என்ன பண்ணுறான், கணவன் வராரு. நைட் என்ன பண்ணுறா, அழகாக அவருக்கு முட்டையில் ஆம்லேட் போட்டு நல்லா ஆணியெல்லாம் போட்டு நல்லா பெப்பர் போட்டுலாம் தூவி ஒரு ஆம்லேட் பண்ணி கொடுக்குறா. புருஷன் வந்து பார்க்குறான், ஆம்லேட்டா பண்ண, இதையே ஆஃப் ஆயில் பண்ணியிருக்கலாம். சரி சாப்பிட்றேன், சாப்பிட்டு போகிறேன். அப்போ மறுநாள் மனைவி யோசிக்கிறா, நம்ம கணவருக்கு இந்த ஆஃப் ஆயில் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, சரி இன்றைக்கி நம்ம ஆஃப் ஆயில் செஞ்சு வைப்போம். அப்போ என்ன பண்ணுறா மனைவி, அடுத்த நாள் வரும்போது ஒரு ஆஃப் ஆயில் செஞ்சு வைக்கிறான். சரி புருஷன் சாப்பிட்டான். புருஷன் வரான், பார்க்குறான், தட்டில் ஆஃப் ஆயில் இருக்குது. என்ன பண்ணுறான், இந்த முட்டையை அவிச்சு வச்சுருக்கலாம், ஆஃப் ஆயில் செஞ்சுட்டேன், சரி ஓகே சாப்பிட்டு போகிறான். அடுத்த முறை என்ன, அடுத்த மனைவி என்ன பண்ணுறாருன்னா, ஓஹோ நம்ம புருஷனுக்கு அவிச்ச முட்டை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, சரி நம்ம முட்டையை அவிச்சு தரலாம், நம்ம வந்து பாராட்டுவார், மகிழ்ச்சி அடைவார் என்று மனைவிக்கு ஒரு ஆசை. அத்தனை பாட்டு என்ன பண்ணுறா, முட்டையை அவிச்சு வைக்கிறா. புருஷன் வரான், பார்க்குறான், முட்டையை அவிச்சு வச்சிருக்க, சரி அன்னைக்கு மாதிரி ஆம்லேட் போடுவோன்னு நினச்சேன், சரி ஓகே சாப்பிட்றேன். மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா அது, ஆம்லேட் போடுறோம் ஆஃப் ஆயில் பிடிக்கின்றாரு, ஆஃப் ஆயில் போடுறோம் அவிச்ச முட்டை பிடிக்கின்றாரு, அவிச்ச முட்டை கொடுக்குறோம் திரும்ப ஆம்லேட் பிடிக்கின்றாரு, நம்ம என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாம், இன்னைக்கு 3ஐயும் செஞ்சு வைப்போம், நம்மளை புருஷங்களை பாராட்டுவார் என்று சொல்லி என்ன பண்ணுற, மறுநாள் ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டு வைக்கிறா, இன்னொரு முட்டையை ஆஃப் ஆயில் போட்டு வைக்கிறா, இன்னொன்று அவிச்சு வைக்கிறா. 3த்தையும் புருஷன் சாப்பிடும், 3த்தையும் வைக்கிறான். புருஷன் வரான், பார்த்தா ஒரு பிளேட்டில் ஆம்லேட், ஒரு பிளேட்டில் ஆஃப் ஆயில், ஒரு பிளேட்டில் அவிச்ச முட்டை, 3 இருக்குது. புருஷன் வர, மனைவி உட்காந்துருக்கா, பரவாயில்ல இன்றைக்கி நம்மளை கணவர் பாராட்டுவார், 3 கொடுத்துருக்கோம்ல நமக்கு நல்ல பேர், மனைவி காத்துருக்கிறான். புருஷன் நமக்கு புருஷன் பார்க்குறான், இந்த முட்டையில் ஆஃப் ஆயில் போட்ட முட்டையை சொல்கிறான், இந்த முட்டையில் ஆம்லேட் போட்டிருக்கலாம், இந்த ஆஃப் ஆயில் போட்ட முட்டையை அவிச்சு வச்சிருக்கலாம், இந்த அவிச்ச முட்டையில் ஆஃப் ஆயில் போட்டிருக்கலாம் என்று அந்த கணவன் சொன்னாராம். சகோதர சகோதரிகளே, குறை சொல்லுகிற உலகம் நீ என்ன செஞ்சாலும் உன்னை குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அதை எடுத்து நம்ம எதிர்த்து நம்ம போன நமக்கு வாழ்க்கை அடிபட்டு போயிடும். சகோதரர்களே, ஒரு வல்லுநர் சொல்கிறாரு, அவர் பெயர் லெப்ரோன் ஜேம்ஸுங்கிறவர் சொல்கிறாரு, எனக்கு விமர்சனங்களை பிடிக்கும். என்னை குறை சொல்கிறான் பார்த்தீங்களா, நீ அதில் சொத்த,
இதில் நொட்டை, இதில் நொல்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அந்த விமர்சனத்தால் தான் நான் வலிமை பெறுகிறேன், நான் வளர்றேன்னு சொல்கிறாரு. ஒருத்தவங்க ஒன்று குறை சொல்கிற வச்சுங்களேன், கவலையே படாதீங்க, யூ டோன்ட் கேர். அந்த குறைகள் தான் உன் வளர்ச்சிக்கு அடுத்த ஒரு படியாக நிற்கும். விமர்சனங்களை கொண்டு மனம் வருத்தவே பட வேண்டாம். ஏசப்பா பாருங்க, வருத்தம் நான் சொல்லுங்க பாருங்க பார்ப்போம். ஏசப்பா எங்கே போய் என்ன செய்யட்டும், அதில் ஒரு குறை முடக்காத முடிச்சவன். ஒரு வீட்டில் கூரையை பிரித்து இறக்குறாங்க, குணம் கொடுத்தோம் பாயத்துடுக்குன்னு போன்னு சொல்கிறாரு, அங்கே ஒரு நல்லது செய்கிறாரு. நீ பாராட்ட வேணாம், குறை சொல்லாமல் இருக்கலாம்ல, அங்கே ஒரு குறை. நீ ஓய்வு நாளில் ஏன் குணப்படுத்தின? அடப்பாவிகளா, ஒரு மனுஷன் படிக்கானவன் ஏஞ்சி நடந்து போகிறான், அதுக்கு மகிழ்ச்சி அடைய துப்பு இல்லை, அதில் ஒரு குறை. ஓய்வு நாளில் ஏன் குணப்படுத்துனீங்க? சீடர்கள் பசியா எங்கேயோ போய் பட்சை அறிவிச்சு வராங்க, பசி கொடுமைக்கு 2 கதிரை பிச்சு சாப்பிட்றாங்க. அவங்க வயிறார சாப்பிட்டுங்கிற அந்த எண்ணம் கிடையாது. அதில் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செய்கிறாங்க பாரு. இப்படியாக இந்த குறைசல உலகத்தை ஏசப்பா கலைங்க நிற்கல பாருங்க, அவர் எடுத்து போயிட்டே இருக்கிறார். அதே போல் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு குறை வருதா, விமர்சனம் வருதா, கவலை வேண்டாம், அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். நம்ம இந்த குறைதான், இந்த விமர்சனம் தான் நம்மை வாழ வைக்கும், வளர வைக்கும். சரிங்களா? இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்தை அரிஸ்டாட்டில் சொல்லுவார், தத்துவஞானி அரிஸ்டாட்டில் சொல்லுவார், விமர்சனத்தை தவிர்க்க ஒரு வழி எதுவும் சொல்லாமலும், இல்லையா, விமர்சனத்தை தவிர்க்க ஒரு வழி எதுவும் சொல்லாமலும், எதையும் செய்யாமலும், எதுவுமே இல்லாமல் இருப்பது தான். உன்னை சொல்ல வச்சுங்கிறேன், நீ எதுவும் சொல்லாத, எதுவும் செய்யாத, நீ மாட்டுன்னு இரு, குலைக்கிற நாய் குலைச்சிட்டு அது மான்னு போய் சேரும். அரிஸ்டாட்டிலோடைய வார்த்தையை பாருங்க, விமர்சனங்களை தவிர்க்க ஒரே வழி எதுவும் சொல்லாத, எதுவும் செய்யாத, ஒன்றும் பண்ணாத, நீ கம்முன்னு இரு. இதுதான் விமர்சனம். அவனு சொல்லிட்டு அவனு போயின்னு இருப்பான், அதை கேரப்படாத போடா. சகோதரர்களே, விமர்சனம் வளர்ச்சிக்கான வழி. அதே சமயம் நாம் பிறரை குற்றம் சொல்லி குறை சொல்லி காயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் சிந்திச்சு பார்க்க. குறை சொல்லி வாழ்ந்தது போதும், இனி நிறைவாக வாழ்ந்திடல் வேண்டும். அது குறை சொன்னது போதும், எதுக்கியா? முடிஞ்சா பாராட்டு, இல்லை உற்சாகப்படுத்து. குறை சொல்லி மனசு என்ன பண்ணாத, அதில் பாராட்ட கொண்டு போகாது. சில பேர் இருப்பான் அப்படியே சொல்லுவான், அப்படியே குற்றம் கண்டு குறை கண்டுபிடிக்கிறதுலையே PhD பட்டம் வாங்கியிருப்பான், ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருப்பான். அந்த மாதிரி நீ என்ன சொல்லு, அதை ஒரு குறை கண்டுபிடிப்பான். ஒரு வெள்ளை செவர் அழகாக இருக்கு, அந்த செவத்தை அந்த வெண்மையை அவன் தூய்மையை அவன் ரசிக்க மாட்டான். அப்படியே பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு குண்டூசி மண்ணில் கருப்பு தூசி ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா, அதனால குண்டூசி மணி அளவு கருப்பாக ஒரு புள்ளி இருக்குது என்று கேட்பான். ஏன்னா அவன் குறைய பார்த்தே பழக்கப்பட்டவன், குறை சொல்லாமல் வாழ பழகிக்கொள். அதே சமயம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வான். ஆண்டவர் கவனிங்க, யாவை இறைவன் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொண்டார். ஆதியாகமத்தில் வாசிச்சு பாருங்க பார்ப்போம். எல்லாரையும் படைக்கிறாரு, ஆனால் என்ன பண்ணாரு, தன் படைப்பை தானே விமர்சித்துக் கொண்டார். அனைத்தையும் பார்க்க நல்லது என கண்டார், நல்லது என கண்டார், நல்லது என கண்டார். சொல்ல பாருங்க பார்ப்போம். மனுஷனை படைச்சு வச்சிருக்காரு இல்லையா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அன்று என கண்டார். தான் படைத்த படைப்பே நல்லது கிடையாதுன்னு சொன்னார் ஆண்டவர். தான் படைத்த படைப்பை நல்லது கிடையாதுன்னு தன்னை விமர்சித்துக் கொண்டார் ஆண்டவர். விமர்சனம் ஒரு மனிதனை உயர்த்தும், அடுத்த படி கொண்டு போய். எனவே விமர்சனம் இன்னைக்கு 2 கருத்துக்கள் தியானத்தில் கிடையாது பாருங்க நமக்கு. ஒன்று, நாம்
விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதை படிக்கல்லாக மாற்றி அடுத்த நிலைக்கு செல்வது. இரண்டாவது, யாரையும் குறை சொல்லாமல் முடிஞ்சா பாராட்டு. இல்லையா, ஒருத்தனை குறை சொல்லி மனவேதனைப்படுத்தாரு. இந்த 2 விஷயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அதற்கான வரங்களை, அதற்கான வழிகளை ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பெறுவோம்.